கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்க்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை நேரம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். மகிமை நேரம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தை, ஆறுதலை, சமாதானத்தை உங்களுக்கு பேசுவார். இன்றைக்கு பேச தேவன் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். இதிலே நாம் கடந்த மாதத்தில் கேட்ட வார்த்தையை தான் நாம் மீண்டுமாக தியானிக்கிறோம். ஆனால் அதிலே வேறு ஒரு பிரசங்கத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தையின் கருத்து என்னவென்று சொன்னால், தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், என்ன வார்த்தை கொடுத்தார் என்று நாம் அதை சிந்திக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். காரியங்கள் செய்கிறார், அதிசயங்கள் செய்கிறார். ரெண்டு விஷயத்தை நாம் அங்கே தனித்தனியாக நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதிசயங்கள் செய்கிறார். அதிசயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நடக்க வேண்டிய விஷயம் அசாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம். ரெண்டு விஷயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார். அவர் மனுஷனுடைய வித்தில் அவர் பிறக்கலை, ஸ்திரீயின் வித்தில் அவர் பிறந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், ஸ்தோத்திரம், சாதாரணமாக குடும்பங்கள் நடத்துவதன் மூலம் இயேசு கிறிஸ்து பிறக்கலை, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, ஆசீர்வாதத்தினால இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஸ்திரீயின் வித்தாக அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த பிறப்பை நாம் தியானிக்கிற போது அங்கே அதிசயத்தை காண முடிகிறது. இப்படி ஒரு நிகழ்வு பூமியில் நடக்கவே முடியாது, இருக்கவே இருக்காது, பார்த்திருக்கவே முடியாது, அப்படி வாய்ப்பே கிடையாது. அப்படி என்று அங்கே பார்க்கிறோம். ஏன்னா பரலோக தேவனின் நியமனம் அப்படிதான் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இதில் இயேசு கிறிஸ்து பிறப்பு அதிசயம். அதனால தான் அவருக்கு அதிசயமானவர் அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏசாயா 9:6 அவருக்கு பேர் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதிசயமான ஒரு தெய்வம் பூமியில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து. மற்ற எல்லா தெய்வங்களும் சாதாரணமான தெய்வங்கள், சாதாரணமான மனிதர்கள் தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள். சாதாரணமான மனுஷனால் உண்டாக்கப்பட்டவைகள் தெய்வமாக கருதப்படுகிறார்கள், எண்ணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் மகிமையான தெய்வம், அவர் அதிசயமான தெய்வம். அவர் ஒரு அதிசயமாய், அவருடைய பிறப்பே அதிசயமாய் இருந்தது. மற்ற மனிதர்கள் பிறக்கும்போது பாருங்க, எப்படி பாருங்க, சாதாரணமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை காண்பிப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியதாக அங்கே பார்க்கிறோம். ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியது யாருக்கு? வானசாஸ்திரிகளுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம், பூமியில் நடக்காத ஒன்று. அதே மாதிரி தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்தார்கள். அதன் பிரகாரமாக வானசாஸ்திரிகள் தேடி வந்தார்கள். இதெல்லாம் ஒரு அதிசயம். இதெல்லாம் எந்த மனுஷனுக்கும் நடந்ததில்லை, எந்த தெய்வத்துக்கும் நடந்ததில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் இது அற்புதமாக நடந்ததாக இங்கே பார்க்கிறோம். ஆகையினால தான் அவர் அதிசயமானவர். ஆனால் அவர் நியமத்துக்கு, சத்தியத்துக்கு, நீதிக்கு கட்டுப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து நீதிக்கு கட்டுப்பட்டிருந்தார், நியமத்துக்கு கட்டுப்பட்டிருந்தார். அவர் செய்த காரியங்கள் எல்லாம் அதிசயமாக இருந்துச்சு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார், அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அப்படி செய்கிறதுனால என்னன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் பெற வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு அதிசயமாய் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியத்தை ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்க,
ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்து நீங்கள் உண்மையாக நீதியாக பரிசுத்தமாக விசுவாசமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு திரளான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். சாதாரணமாக இருந்தான் யோபு, சாதாரணமாக மனிதனாகத்தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னால், அவனுடைய வீட்டையும் அவனையும் அவனுக்குண்டான யாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தார். அவனுடைய கையை ஆசீர்வதித்தார், கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு பெரிய மனிதனாக பெரியவனாக உருவாக்கப்பட்டான். பெரிய கோடீஸ்வரனாக மாறிட்டான். அந்த காலத்தில் யோபு போல ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இது எப்படி வருகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால வருகிறது. அவர் அதிசயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மற்ற தெய்வங்களை வழிபடுகிறவர்களை விட ஆண்டவரை வழிபடுகிறவர்கள் அதிசயமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதிசயங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் கூட இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய போகிறாரு. அது என்னன்னு நீங்கள் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் எனக்கு அதிசயம் நடக்கணும், எனக்கு குழந்தை வேணும், ஒரு அதிசயம் நடக்கணும். டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதிசயம் நடக்கணும். கர்த்தர் அதை செய்வார். அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவரிடத்துல நம்முடைய ஆசீர்வாதத்தை கேட்கணும். அவர் ஆசீர்வதிச்சுட்டா எல்லாம் நடக்கும். அவனுடைய யோபுடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவனுடைய வீட்டை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தார். ஏன் பாதுகாக்கணும், வேலியடைக்கணும்? இயேசு ஏன் வேலியடைக்கணும், இயேசு ஏன் பாதுகாக்கணும்? அந்நிய வல்லமை, அந்நிய பிசாசு, அந்நிய செய்வினை, அந்நிய சத்துரு, பேய், ஏவல், அந்தகார கிரியைகள் நம்ம குடும்பத்தை, நம்முடைய வீட்டை தாக்கிடக்கூடாது. அதுக்காக தான் வேலியடைத்து பாதுகாக்கிறார். யோபு அப்படி வேலியடைத்து பாதுகாத்தார். இது ஒரு அதிசயமான ஒரு காரியம். இது எப்படிங்க நடக்கும்? அது நடக்குதே, அதுதான் அதிசயம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்குங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு பிறகு நீங்க அதிசயமான காரியங்களை பார்ப்பீங்க, அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. மற்ற இடத்துல இருக்கோ இல்லையோ தெரியாது. இயேசுவின் இடத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். என்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் ஒரு தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள். என்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் ஒரு தெய்வத்துக்குள்ள அடக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த தெய்வத்தை வழிபட்ட நாட்களில் அவர்களுக்கு தமிழ்நாட்டை தவிர வேற ஒன்றும் தெரியாது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, சென்னையை தவிர வேற ஒன்றும் தெரியாது. வேற எந்த இடத்துக்கும் அவர்கள் போனதில்லை. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால பாருங்க, தமிழ்நாடு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வர்றேன். இந்தியாவில் உள்ள அநேக மாநிலங்களில் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வர்றேன். எல்லா இடத்துக்கும் அதிசயமாய் தேவன் என்னை நடத்துகிறார். அற்புதமாக எல்லா மக்கள் மத்தியிலையும் ஸ்தோத்திரம், தெலுங்குல ஸ்தோத்திரம், ஹிந்தியில், இங்கிலீஷில், மலையாளத்தில், மராட்டியில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இயேசுவை அறிவிக்க கர்த்தர் பயன்படுத்துகிறார். இது எப்படி? அது அதிசயம். அவர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு அதிசயம் நடக்க போகுது உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடனே வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. போன வருஷம் கடன் வாங்கினீங்க, அதுக்கு முந்தின வருஷம் கடன் வாங்கினீங்க, அதுக்கு முந்தின வருஷம் கடன் வாங்கினீங்க, மீதம் எடுக்கவே முடியல. ஒரு 50,000 ரூபாயை மிச்சம் எடுத்து பார்க்க முடியல, ஒரு 1 லட்சத்தை மிச்சம் எடுத்து பார்க்க முடியல. ஆனால் லட்சமாக கடன் மட்டும் வாங்கி கொண்டே இருக்கிறோம். அநேகர் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, எண்ணி முடியாத அதிசயங்களை இயேசு செய்கிறார் என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஆண்டவர் கடனெல்லாம் மாற்றும்படிக்கு அவர் ஆசீர்வதிக்க போறாரு. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அதிசயங்களை செய்கிற கரம் நமக்கு ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்ய போகிறது. அவர் அதிசயமானவர். எண்ணி முடியாத அதிசயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும்படியாகத்தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். எண்ணவே முடியாது அப்படிப்பட்ட அதிசயங்களை தேவன் தொடர்ந்து உனக்கு செய்வார். உன் பிள்ளைகளுக்கு செய்வார், உன் குடும்பத்தில் செய்வார், உன் வீட்டுக்கு செய்வார்.
ஆண்டவர் எண்ண முடியாத அதிசயங்களை உனக்கு செய்து கொண்டே இருப்பார். அதுக்கு காரணம் அவருடைய ஆசீர்வாதம். அவர்கிட்ட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது, அப்படிப்பட்ட பவர், குணமாக்கும் சக்தி இருக்கிறது, அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும் சக்தி இருக்கிறது அவரிடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாய மந்திரம் அல்ல, நீதியின் கிரியை, விசுவாசத்தின் கிரியை, பரலோகத்தின் பரம கிரியை, பரம காரியம் ஆண்டவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆண்டவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், அதிசயம் நடக்க போகிறது. எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதத்தில் நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாம் அதிசயமான காரியங்களை பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று பார்த்தோம். அது பெரிய சப்ஜெக்ட், 10 பிரசங்கம். ஆனால் 4 பிரசங்கம் தான் அங்கே ஒளிபரப்ப நாம் செய்ய முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. சாதாரணமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அது என்னங்க அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் அதிசயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை உருவாக்கி மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர். கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவின் தாயாரும் இயேசுவின் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது. அங்கே ஸ்தோத்திரம், திராட்சை ரசம் அவர்களுக்கு குறைவுபட்டு போனது. அந்த நேரத்தில் இயேசு சொன்னார், தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்க. கச்சாடிகளில் சொன்னார், தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுனாங்க கச்சாடிகளில். அந்த தண்ணீர் ஆண்டவர் சொன்னார், இதை எடுத்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுத்த போது அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்டு ருசியுள்ள திராட்சை ரசமாக இருந்தது. எல்லாரும் அந்த கல்யாண வீட்டுக்கு உள்ளவர்களை புகழ்ந்தார்கள் என்று அங்கே பார்க்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. எண்ணி முடியாத அதிசயம் அங்கே நடந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எண்ணி முடியாத அதிசயம் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு அதிசயம் செய்தால் அதில் எண்ணி முடியாத காரியங்கள் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு அதிசயம் தான் செய்தார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். நடந்தது என்ன? அந்த கல்யாண வீட்டுக்காரனே உயர்த்தி சொல்லப்பட்டான். ஒரு மகிமை காணப்பட்டது. எல்லாரும் அவனை புகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், எல்லாரும் புகழத்தக்கதான ஒரு அதிசயம் அங்கே நடப்பதற்கு காரணம் இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசுவின் அற்புத செயல், இயேசுவின் வல்லமை வெளிப்பட்ட விதம், இயேசு செய்த மாற்றம். உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் இந்த நாட்களில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறதை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். எண்ணவே முடியாது. ஆண்டவரை அண்டி, ஆண்டவரை விசுவாசித்து நீங்க தொடர்ந்து செயல்பட்டு வாழ்க்கையில அவருடைய அன்பை ருசித்து பாருங்க. நீங்க எண்ணவே முடியாது, அவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய செயல்பாடுகள் அதிசயம். பாருங்க, அவர் சாதாரணமான ஒரு மனிதனாக பூமியில பிறந்தாரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடங்கி 30 ஆண்டுகள் பூமியில வீட்டிலே இருந்தார். வேலை செய்துக்கிட்டு இருந்தார், சும்மா உட்கார்ந்து சாப்பிடல. 30 நாள் வேலை செய்தார், தச்சு வேலை செய்தார். அப்பா கூட சேர்ந்து தச்சு வேலை செய்தார். குடும்பத்துக்கு உழைச்சி போட்டார். அப்படி வேலை செஞ்சு தான் சாப்பிட்டார். 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் தேவ சித்தம் நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்து அவர் பணி செய்ய வெளியே வந்தார். 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். இந்த 3 ஆண்டுகளில் அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், அவர் செய்த அதிசயங்களை எழுதுவதற்கு உலகம் கொள்ளாது என்று சொல்கிறார். அவ்வளவு அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் செய்வார். என்ன அதிசயம் வேணும்? அவரிடத்தில் எதிர்பாருங்க, உங்களுக்கு நிறைவேற போகுது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்ற தலைப்பில் இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நடப்பதாக. எண்ணி முடியாத அதிசயங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் நடப்பதாக. என்ன தேவையோடு இருக்கிறார்களோ அதை நிறைவேற்றி கொடும்.
அந்த வியாதிகள் சுகமடையட்டும், அந்த கட்டிகள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். அவங்க வீட்டில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கட்டும். தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். நடக்காத திருமணம் சீக்கிரமாய் நடந்து குடும்பத்தில் ஒரு அதிசயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இப்பொழுது அற்புதம் செய்வீராக. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதிசயங்கள் நடப்பதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து உதவி செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். என்ன ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் அவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, சாட்சிகளா எழும்பட்டும் தகப்பனே. சபையில சாட்சி சொல்லட்டும், குடும்பத்தார் மத்தியில சாட்சி சொல்லட்டும், நித்தியன் டிவியில சாட்சி சொல்லட்டும். ஜனங்களை எழுப்புவீராக. தேவன் அதிசயங்களை செய்வீராக. அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிற, ஜெபிக்கிற, உதவி செய்கிற, ஆதரவாயிருக்கிற எல்லாருக்கும் தேவன் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடப்பதாக, எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். காரணமாயிருக்கிற கரங்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.